தேர்தல் ஆணையம் என்னென்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறது, காவல்துறையினர் தரப்புல என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சிறப்பு நேரலையானது நாள் முழுவதும் தொடரவிருக்கிறது. முன்னணி நிலவரங்களை உடனுக்குடனாக வழங்கவிருக்கிறோம். இந்த வகையில் தருமபுரி தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை தருமபுரி செட்டிக்கரையில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெறவிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுகுமார் இணைந்திருக்கிறார். சுகுமார், வாக்குச்சாவடி முகவர்கள் எவ்வாறு அனுமதிக்கப்படுகிறார்கள், என்னென்ன அவர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு? லாவண்யா, தருமபுரி நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குப்பெட்டி இயந்திரங்கள் தருமபுரி அரசு பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் சிறிது நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை என தொடங்கப்பட உள்ளது. தருமபுரி செட்டிக்கரை வாக்குச்சாவடி மையத்தில் முகவர்கள் தற்போது பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு இடையே உள்ளே அனுப்ப பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது கல்லூரியின் முகப்பு வாயிலே தடுத்து நிறுத்தப்பட்டு முகவர்களுக்கான அடையாள அட்டை, அவர்களுக்கு என்னென்ன மாதிரி குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது, அதுபடி அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். தீவிர பரிசோதனைக்கு பிறகே தற்பொழுது அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அதாவது தொகுதியில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கு அனைத்து ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளது. இந்நிலையில் முதலில் எண்ணுவதற்பட உள்ள தபால் வாக்குகள் அடங்கிய பெட்டிகள் தருமபுரி ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. இன்று அதிகாலையிலிருந்து மாவட்ட வருவாய் அலுவலர் பிரின்ஸ் ராஜ்குமார் தலைமையில் வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னில் தபால் வாக்கு அடங்கிய அந்த பெட்டிகள் சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பு மையத்திற்கு செட்டிக்கரை கொண்டு வரப்பட்டுள்ளது. தற்பொழுது அந்த தபால் வாக்குகள் செட்டிக்கரையில் வைக்கப்பட்டுள்ளது. முகவர்களும் தற்பொழுது உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. இன்னும் அதாவது சரியாக 8 மணி அளவில் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு உள்ளது. அதே போல ஒவ்வொரு முகவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அவர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் உணவு அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செய்துள்ளது. அதே போல இந்த ஒலிபெருக்கி மூலம் ஒவ்வொரு சுற்று முடிவுக்கும் அறிவிப்பதற்காக அனைத்து பகுதிகளிலும் ஒலிபெருக்கி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தருமபுரியில் பதிவான அனைத்து வாக்கு இயந்திரங்களும் முதலில் தபால் வாக்கு எண்ணப்பட்ட பிறகு 8:30 மணி அளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்து முகவர்கள் முன்னிலையிலும் அந்த பாதுகாப்பு வைக்கப்பட்டுள்ள அறையிலிருந்து சீல் அகற்றப்பட்டு ஒவ்வொன்றாக எடுத்து 14 மேஜைகளாக தருமபுரியில் எண்ணப்படுகிறது. முதலில் தருமபுரி, பாலக்கோடு, பெண்ணாகரம், அரூர், பாப்பிரெட்பட்டி, மேட்டூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து அனைத்து 6 சட்டமன்ற தொகுதிகளும் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. 14 மேஜைகளுக்கும், அதாவது தருமபுரி, அரூர் 20 மேஜைகளாகவும், பாலக்கோடு, பெண்ணாகர் 23 மேஜைகளாகவும், மேட்டூர் மற்றும் பாப்பிரெட்பட்டி 21 மேஜைகளாகவும் எண்ணப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி.